அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 27/2/2026 இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 15ஆம் நாள் தசமி திதி. காலையில் 12:54 முடிஞ்சு போயிடும். பின்பு ஏகாதசி திதி வந்துவிடும். மாலை 10:50 வரைக்கும் இருக்கும். பின்பு துவாதசி திதி. அப்படி 3 திதிகள் ஒன்றாகக்கூடிய நாள் இன்று. திருவாதிரை நட்சத்திரமும் இன்றைக்கி உண்டு. காலையில் 11 மணி வரைக்கும் இருக்கும். பின்பு புனர்பூச நட்சத்திரம் வந்துடும். இன்றைக்கி சர்வ ஏகாதசின்னு போட்டிருப்பா. சர்வ ஏகாதசி அப்படின்னாக்கா ஸ்மார்த்தர்கள் மற்றும் வைணவர்கள்னு சொல்லுவாங்க. நாமம் போட்டுக்கிறவங்க, விபூதி போட்டுக்கிறவங்க, இவங்க 2 பேருக்குமே இன்றைக்கி ஏகாதசி விரதம் இருப்பது நல்லது. ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வெற்றியை நோக்கிய பயணங்களுக்கு ஏகாதசி விரதமானது முக்கியமானதாகிறது. இன்றைய நாளில் காலை நல்ல நேரம் 9:30 10:30 மணி வரைக்கும், சாயங்கால வேளையில் 6:30 7:30 மணி வரைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் முடிந்து புனர்பூச நட்சத்திரம் வரக்கூடிய இந்த காலகட்டங்களிலே கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சந்திராஷ்டம் எஃபெக்டும் உண்டு. 10:12 ராவுகாலம், 3:04 யமகண்டம், 7:09 குளிகை நேரம். இன்றைக்கு மேற்கு திசையிலே சூலம் வெள்ளம் பரிகாரமும், சூரியனின் இருப்பு நாழிகை 2ம் 22 வினாழிகளும், 6:29க்கு சூரியனின் எழுச்சி என்று உண்டு. இன்றைக்கு மேல் நோக்கு நாள். இந்த புனர்பூசம் நட்சத்திரம்ங்கிறது மேல் நோக்கு விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடியது. ஸோ மேன்மையான எண்ண ஓட்டங்கள் நிறைய உண்டான நாளிலே ஆயுஷ்மானம் என்கிற நாமயோகம், வணிஜை என்கிற காரணமும் உண்டு. ஆயுஷ்மான் அப்படிங்கிறது வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். விதைக்கிறது, புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவது போன்ற நல்ல காரியங்கள் செய்வது, ஆரோக்கியம் தரக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஆயுஷ்மான் அப்படின்னு சொல்லுவோம். வணிஜை கரணம் அப்படிங்கிறது தாது பொருட்கள், ரா மெட்டீரியல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நாள். இந்த நாளில் ஏகாதசி அப்படிங்கிற இந்த திதியானது உபவாசம் இருப்பது ரொம்ப நல்லது. ஆபரணங்கள் வாங்கி கொள்வது நல்லது. வாஸ்து சாந்தி செய்வது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கு. புனர்பூச நட்சத்திரம் ஸ்ரீ ராமபிரானின் நட்சத்திரம். ஏர் உழவதற்கு நல்லது. கிரக ஆரம்பங்கள் செய்வது நல்லது. மருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லதானது. 27ஆம் தேதியான இன்று சூரியன், ராகு, புதன் வக்கரம், செவ்வாய், சுக்கிரன் என்ற 5 கிரக சேர்க்கைகள் கும்பராசியிலே, சனி பகவான் மீன ராசியிலே, குரு வக்கரகதியிலே சந்திரனுடன் சேர்ந்து மிதுன ராசியிலே, கேது சிம்ம ராசியிலே என்று இந்த நாள் கிரகங்கள் தன்னுடைய வேலையை துவங்குகின்றது. நாம் ஒரு ராசிக்கும் அப்படி பலன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். வணக்கம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமரக்கூடியதும், குரு சந்திர யோகமாக அமர்ந்து குருவின் பார்வை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பதனாலே இன்றைக்கி மற்றவர்களாலே நீங்கள் பாராட்டப்படக்கூடிய நல்ல சூழ்நிலை உண்டாகும். மனதில் ரொம்ப திருப்தி இருக்கும். அந்த உபஜயஸ்தானம் சொல்லுவாங்க 3ஆம் இடத்துல. அங்கே தான் இந்த நிகழ்வு. அதனால் பண வரவு உண்டாகும். மற்றவர்களாலே பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு உண்டு. 1 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இன்றைய நாளிலே விஷ்ணு பகவானை வழிபட உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்களை அழகாக செய்யுங்க. 2ஆம் இடத்துல தனகாரனோட சேர்ந்த சந்திரன் அப்படிங்கிறனால பணம் வரும் போகுங்கிற மாதிரி கொடுக்கல் வாங்கல் ஈக்குவலாக மாறிடும். இன்றைக்கி ஏகாதசி விரதம் இருப்பது பணத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். அதை க்ரியேட் பண்ணும். தொழிலிலும் லாபம் உண்டாகும். ஆனால் பெரிய லாபம் கம்பேரிட்டிவில் இருக்காது. கொஞ்சம் நேற்று கம்பேர் பண்ணது இன்றைக்கி கொஞ்சம் மைனராக கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். மத்தியான வேளையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு தோணும். இன்றைக்கி விரத நாள். அதனால் கொஞ்சம் விரதம் இருப்பதனாலே
புதிய அந்த பேர்டனெல்லாம் வச்சுக்கிட்டு செய்யாத வேலைகள் செய்யுங்க. 3, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. ஏகாதசி அப்படின்னாலே பணத்தை தொடர்பு கொண்ட வேலைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள், அது தொடர்பான காரியங்கள், அது மூலியமாக ஃப்ரெண்ட்ஸு அப்படின்லாம் இன்றைக்கி நிறைய ஈக்குவேஷன்ஸ் உண்டாகும். வெளி வட்டார தொடர்பிலே உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்பு வட்டங்களிலே நீங்கள் இன்றைக்கி நிறைய கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுவீர்கள். மனசிலும் கொஞ்சம் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரும். உங்கள் ராசியினுடைய குரு சந்திர யோகமானது இன்றைக்கி நிறைய புதிய விஷயங்களை கற்றுக்கணும்னு ஆசை கொடுக்கும். காலையிலேயே கொஞ்சம் ரிலாக்ஸாக எழுந்துட்டு நீ விரத நாளான சர்வ ஏகாதசியும் போது எவ்வளவு தூரம் விஷ்ணு பகவானின் சோஸ்திரங்கள் சொல்கிறீர்களோ அவ்வளோ நல்லது. சாயங்கால வேலை அவசியம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் படுக்கிறதுக்கு போங்க, நல்லது நடக்கும். வணக்கம் கடக ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய 12ஆம் இடத்திலே சந்திரனுடன் சேர்ந்த குரு தன் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் வைக்கிற 5 கிரக சேர்க்கை அங்கே உட்கார்ந்துருக்குது. உங்கள் ராசிநாதனான இருக்கிறதுனால கொடுத்து சிவந்தன கைகள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த தானம் செய்வதனால நல்ல விஷயம் நடக்கும். உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லாபமாக மாறும், புகழ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஏகாதசி விரதம் இருப்பதும் எவ்வளவு தூரம் லக்ஷ்மி தேவியை வணங்குவதும் உங்களுக்கு லாபத்தை மல்டிபிள் ஃபோல்டாக மாற்றி கொடுக்கும். அதனால் இந்த நாளை விட்டுறாதீங்க. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 7ஆம் இடத்திலே அனைத்து விதமான கிரகங்களும் ஒன்று சேர லாபஸ்தானத்தில் 12 சேர்ந்து குரு பார்க்குறார். குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்ன போகலாமா பின்ன வரலாமான்னு ஒரு டயலமா கொடுத்துரும் இன்றைக்கி. அதனால் ஒரு நிமிஷம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள்லாம் செய்யுங்க, அவசரப்படாதீங்க. கிளாரிட்டி இல்லைன்னா எந்த காரியம் செய்யாதீங்க. ரொட்டீன் ஒர்க்கு தாராளமாக செய்யுங்க. புது ஒர்க்கு வரும்போது எக்ஸ்ட்ராவாக கேரோடு செஞ்சீங்கன்னா சிரமமின்றி ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா சிக்கலையும் நீங்கள் கொஞ்சம் சுமந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற காஷனை வச்சுக்கோங்க. 4, 7 இந்த சிக்கல்லாம் வரும்போது நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நம்பர். இன்றைய நாள் விஷ்ணுவின் அருளாலே நல்லபடியாக அமையட்டும். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. ராசியினுடைய 7ஆம் இடத்திலே பார்த்து கொண்டிருக்கிற சனி பகவான், லாபத்துக்குரிய சந்திர பகவான் 10ஆம் இடத்திலே குருவுடன் சேர்ந்த அமர 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இப்படி கலந்துகட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது கொடுத்த காசை வேகமாக போய் கேட்டு சண்டை போட்டு அதனால் வரக்கூடிய ஃபெயிலியர்ஸை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அவசரமாக கேஸை நகர்த்தி உங்கள் பக்கம் சாதகம் இல்லாமல் தீர்ப்பு ஆகி அதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பும் உண்டு. அதனால் கொஞ்சம் இந்த கோபத்தை தூக்கி ஓரம் வச்சுட்டு ரிலாக்ஸாக இன்றைக்கி மூவ் பண்ணுங்கள். அதுக்கு விரதங்கள் ரொம்ப முக்கியமான காரணங்களை கொடுக்கும். ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கான வெற்றியை தரும். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. பல விதத்திலும் ஆதாயத்தை பெறக்கூடிய குரு சந்திர யோகம் இன்றைக்கு இருப்பதனாலே உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனை பார்க்கக்கூடிய குருவின் அருளாலே பல விதங்களிலே புதிய எண்ண ஓட்டங்கள் உருவாகும். இந்த புதுசாக ஐடியாஸ்லாம் வரும்போது அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிற எண்ணங்கள் வரும்போது கடவுளினுடைய துணையும் சேர்ந்து வேணும்னு கேட்போம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய, பணத்தை ஆதாயமாக கொடுக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளின் ஏகாதசி நாளின்று அவரை விரதமிருந்து வழிபடும் போது உங்களுக்கும் வழிபிறக்கும் என்பதனாலே இன்றைய நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியினுடைய
8ஆம் இடத்துல இன்னைக்கு சந்திர பகவான் இருக்கிறார். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தோடு இன்றைக்கி காரியங்கள் செய்யுங்க. நீங்கள் நடந்து போகும் பாதையிலே கொஞ்சம் கவனம் வைத்து கொள்வது நல்லது அப்படின்னு வச்சுக்கிறோம். அங்கே சில நண்பர்களும் வரலாம், பல நரிகளும் விளையாடும். அதனால் கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி பார்த்து போகணும். அப்படி நீங்கள் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்களிலே உங்கள் கவனம் சிதறாமல் இருப்பதற்கு தான் இந்த விரத நாட்கள். அதனால் விரதத்தின் அன்று விஷ்ணு பகவானை வழிபட்டு நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஏகாதசி விரதம் உங்களுக்கு வெற்றியை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இன்றைக்கு 7ஆம் இடத்தில் குரு சந்திர யோகத்தை கொடுக்கக்கூடியது. தாயாரின் அருள், அன்பு, பாசம், இந்த பரிவு இதெல்லாம் உண்டாகும். மனசில் சந்தோஷம், எல்லாரையும் ஒத்து போகணும், எல்லாரும் கூட இருக்கணும். இளைய சகோதரர்கள், அந்த நம்ம வீட்டுக்கு சின்னவங்களாக இருக்கிறவங்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் கொண்டு வரும். அப்படி எல்லாருடையும் நல்ல ஒரு க்ரியேட்டிவ் வைப் குறிக்கிறதுனால இன்றைக்கி நாள் உங்களுக்கு சுகமான நாளாக அமைகிறது. அதுலேயும் இன்றைக்கி ஏகாதசி விரதம் இருப்பது. ஏகாதசின்னா 11ன்னு அர்த்தம். 11 அப்படின்னால் வெற்றி, பணம், லாபம், இதை பற்றின எண்ணங்கள் வந்துவிட்டாலே சந்தோஷம் வந்துடும். அதனால் இன்றைக்கி சந்தோஷமான நாள், வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், உங்களுக்கான நாள். உங்கள் சந்தோஷத்துக்கும் வெற்றிக்கும் இந்த நாளிலே 1-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. இன்றைக்கு 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் குருவுடன் சேர்ந்து அமர்கிறார். பார்வையானது, குருவின் பார்வை உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் 5 கிரகத்து மேலே விழுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி, ஆத்திரம், பொறாமை என்ற சூழ்நிலையெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் கொஞ்சம் எதிர்பார்க்காத எதிர்ப்புகளை நீங்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. இந்த 6ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்தால் ஓரளவுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பாய் இருந்தாலும் நீங்கள் எதையுமே ஃபோர்கோ பண்ண முடியாது. எல்லாரையுமே சமாளிக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும். சர்வ ஏகாதசியான இன்றைய நாளிலே வெங்கடேச பெருமாளை மனதில் நினைந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும், சாயங்கால வேளையில் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நீங்கள் கேட்பதோ இல்லை சொல்வதோ உங்களுக்கு நல்லதொரு பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளற 5 கிரக சேர்க்கைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, குரு பகவான் தன் பார்வையை உங்கள்கிட்ட கண்டினியூஸாக வைக்கக்கூடிய இந்த நாளில் குரு சந்திர யோகமாகவும் இருக்குது. மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலம் மனநிறைவும் பெறக்கூடிய நாளாகும். அந்த மனநிறைவினாலே நீங்கள் அடுத்த உயர்வான ஒரு சூழ்நிலைக்கு உங்களை உயர்த்தி கொள்வதற்கும் நல்ல நாளாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேஜஸோடு செய்யக்கூடிய காரியங்களை செய்யுங்க. வெற்றி உங்கள் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். லாபம் அப்படின்னால ஏகாதசம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏகாதசி. இன்றைய நாளிலே 1 சேர்த்து 10 அப்படிங்கிற இந்த திதியோடு சேர்ந்தது விரதம் இருப்பதற்கு ஏகாதசி விரதம். அதனால் பெருமாளை வழிபட்டு விஷ்ணு சகஸ்ரநாம ஸ்தோத்திரங்களை சொல்லி அவரை வழிபட உங்களுக்கு நல்ல பலன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. இன்றைக்கு 4ஆம் இடம் என்கிற மண், மனை, வாகனம் என்கிற இடத்துல குருடன் சேர்ந்த சந்திரன். பல விஷயத்திலும் உறவுக்காரங்களோட சண்டை, ஃப்ரெண்ட்ஸு கூட சண்டை, தேவையில்லாத குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். நான் அப்போவே சொன்னேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. 12ஆம் இடத்துல பார்வையானது, குருவின் பார்வையானது விழுகிறது. அதனால் கொஞ்சம் வீண் செலவுகள் கண்ட்ரோல் ஆகும். ஆனாலும் கேது ஞானகாரகனாக இந்த 6ஆம் இடத்துல சிம்மராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பணவரவும் கிடைக்கும். எது எப்படி போனால் என்ன சார், நரி வளம் போனால் என்ன, இடம் போனால் என்னது, மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுவீங்க. அந்த மைண்ட் செட்டு உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். இன்றைக்கி திருப்தியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. விஷ்ணுவை வழிபடுவதும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லுவதும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பாக அமையும்.